கர்நாடகத்தில் இந்த வீடியோ போடணும்னு சொல்லி நினைக்கிறேன்னா கிட்டக்கான அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து குடத்திர வேஷம் கொற்றை வேஷம் கடற்கரை பகுதியில் தான் நான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலி பாருங்க. கிட்டத்தட்ட கடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சுனாமி வரக்கூடிய ஒரு அளவுக்கு மோசமான நிலையில் இருக்குது. ஒவ்வொரு ஓட்டம் கிட்டத்தட்ட 15 அடிக்கும் அதிகமாக இந்த ஓட்டானது மேலே எழுப்பக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த காணொலி போட முன்னாடி சேனலுக்கு சேர்ந்துருச்சுன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே பகுதியை பில்லோ நான் செலக்ட் பண்ணுங்க. அப்போ நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு முன்னாடியாக சொல்லியிருக்காரு. பாருங்க வீடியோ போகலாம். ஒவ்வொரு கடலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் 15 அடிக்கும் அதிகமாக இந்த ஓட்டானது மேலே எழும்பி சுழட்டி அடிக்குது. இது வந்து சுனாமிக்கான எச்சரிக்கையாக கூட இருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி முடிஞ்சு பார்ப்போமா. தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பொட்பதி பிரதேசத்துக்கு வந்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ எந்த அளவுக்கு இந்த மழையால் இந்த ரோடெல்லாம் இவ்வளோத்துக்கு மூடி தண்ணி நிற்குதுன்னு சொல்லி பாருங்க. அதில் வந்து சம்பேருவேட்டை வந்து சிலுவை வந்து இந்த மூடி இருக்குது. பொட்பதி வந்து சந்தையை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சந்தைக்கு போகிறதுக்கு பாதையே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படியே நாங்கள் இப்போ நேராக போனோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை வரும். கொஞ்சம் தண்ணி ஊறி இதால் எவ்வளோத்துக்கு தண்ணி வரும். நான் நிற்கிறது வந்து ரோடு வந்து ரோட்லேயே எந்த அளவு தண்ணி வந்து சொல்லி பாருங்க. இது வந்து ரோடு தார் ரோடு வந்து அதில் பார்த்தீங்கன்னா வானம் வந்தது. இதுக்கு மேலே போயிடாதுன்றதால நான் இதோட நிப்பாட்டிட்டு தான் நடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி நேராக போனோம்னு சொன்னால் கடற்கரை இருக்குது. கடற்கரையும் முருகா போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதான் போதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. முதல்ல நின்று கடிச்சிடாதோ. இது வந்து பெரிய தொடுவையாக இருக்குது பார்த்தா தெரியும். காற்று வந்து இந்த அதிகமாக இருக்குது. பாருங்க எந்த அளவு தொடுவையோட இவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொல்லி. இதுதான் எங்களோட ஃபுட்பால் கிரவுண்டு ஸ்டேடியத்தின் ரேஞ்சில் இருக்கும். பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் பூட்டி பெரிய ஒரு 1000 பேட்ஸ் லைட்டெல்லாம் பூட்டி பெரிய லெவலில் செஞ்சிருக்கணும். இந்த நிலைமையில விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை இப்போதைக்கு. பாத்தியலாண்டா எங்களை ரஜி பிளாக் வந்து கையை உயர்த்தி மண்டாடி கொண்டு வரார் பார்த்தா தெரியும். எந்த இடத்துல ரோட்டு வேலைக்காகவோ என்னதுக்குன்னு சொல்லி தெரியலை. இந்த இடத்துல சல்லியம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. அதுவும் வந்து தாண்டோன நிலையெல்லாம் இருக்குது. இந்த ரோட்டு பாதையை விட்டு கீழே இறங்கினோம்னா இன்னும் ஆழம் கூடும். நடந்து போகிற ரோடுன்றதால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழம் குறைவாக இருக்குது. இப்படி நாங்கள் கடற்கரை போய் பார்ப்போம். காற்றின் வேகம் வந்து அதிக அளவில் இருக்கிறதால கடல் ரொம்ப கொந்தளிப்பாக இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. தண்ணி கடை வரணும். மோட்டர் வெஹிக்கிள் போயினா இது வந்து ரோட்டு பாதைந்தால இவ்வளோ இருக்குது. கொஞ்சம் சரிச்சுன்னா மோட்டர் சைக்கிள்கிட்ட அரைவாசி தண்ணிக்குள்ளே போயிடும். கரையேறி போய்கொண்டிருக்கணும். பாருங்க உள்ள எந்த அளவுக்கு தண்ணி நிற்குன்னு சொல்லி. உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறே உள்ள ஓடிக்கொண்டு இருக்குது. காற்றுல வேகத்தை காட்டுறதுக்கு இந்த இதில் தென்னை மரங்களை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பாருங்க அது போய் வளைஞ்சிருக்குன்னு சொல்லி. காற்றுன்ற வேகத்தில் இந்த தென்னையில் அப்படி வளைஞ்சு போயிருக்குது. அந்த அளவுக்கு காற்று வீசி கொண்டு இருக்குது. எங்களோட கடற்கரை குடத்தன கடற்கரை வந்து நாங்கள் இந்த இடம் தான் வந்து 4ஆம் மெனைன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு தான் இந்த 4 சந்தி வந்து இந்த இடத்துல தான் பிரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் கோயில் வரும். இந்த பக்கத்தில் வந்து சின்ன பிள்ளையார் கோயில் இருக்குது. இப்போ நாங்கள் பைக்கில் வர முடியாது. இந்த வார வழியில் அந்தளவுக்கு தண்ணி இருக்குன்றதால பைக்கை அவங்கள விட்டுட்டு நாங்கள் நடந்தே வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வாங்க தண்ணி வந்து இருக்குது. தண்ணிக்கால போய்க்க பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. பாருங்க இதில் வந்து ஒரு வழியில் தண்ணி வந்து ஆரம்பிக்குது. இந்த இடத்துல
இதுதான் வந்து கடற்கரைக்கு போய்க்க பார்த்தீங்கன்னா மெயின் பாதை. இந்த பாதையில் தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதால் வந்து மோட்டோவைக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதால் வந்து போகும். ஸோ இதுக்கு முன்னுக்கு இருக்கிற பாதையால் தான் கொஞ்சம் ஆல்பம் கூடுன்றதால அந்த தண்ணி பட வேண்டியதாக போயிட்டு. ஸோ நாங்கள் இப்படியே போய் பார்ப்போம் கடல் எந்த அளவுக்கு அழுத்தத்தில் இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல கொஞ்சம் தாழ்வு மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிலாப்பியை பாருங்க. கேமராவில் தெரியான்னு சொல்லி தெரியல. அதனால பெரிய பெரிய சிலாப்பி மீன்கள் வந்து இந்த இடத்துல குரூப்பில் ஓடி தெரியுது. வந்து தண்ணி வந்து இந்த வழியாக உடைஞ்சு கொண்டு போய் கொண்டு இருக்குது. பெரிய மீன்கள் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காணையில் உண்டு அந்த பக்கம் போயிட்டது போல். அதில் பெரிய சிலாப்பி மீன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்தால் வீசி நல்ல மீன்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குடத்தன வடக்கு மக்களால் வந்து இந்த வண்டானது அமைக்கப்பட்டது. ஸோ இந்த வளம் வந்து குடத்தன வடக்கு மக்களுக்காக வந்து அமைக்கப்பட்ட வண்டு அரசாங்கத்தால் வந்து அமைத்து வைக்கப்பட்டது. பாருங்க எந்த அளவுக்கு இந்த மரங்கள் எல்லாம் வச்சு செழிப்பாக்கி வச்சுக்கணும்னு சொல்லி பாருங்க. இப்போ சவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துட்டுன்னு சொல்லி பாருங்க, என்ன வேகமாக வளர்ந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் இந்த குடத்தன மக்கள் எந்த அளவுக்கு இந்த இடத்த நேசிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு மரங்களையும் வச்சு இந்த இதை வந்து இந்த வட்டக்கரையை அந்த அளவுக்கு மேம்படுத்தி வச்சிருக்கணும். இடத்துல பார்த்தீங்கன்னா காற்று தான் நல்ல பலமாக அடிச்சு கொண்டு வந்து நடக்க கூட முடியலை. அப்படி தள்ளி தள்ளி விடுது. கடல் அலைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த பாதையால் பைக் போகாதுன்னு சொல்லியிருந்தேன்னா அது சில வேட்ட முயற்சியால் வந்து போகும். அது நாங்கள் கொண்டு வந்திருப்போம். பைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது தண்ணி காலம் ஓடினா. அந்த ஒரு காரணத்தால் தான் பைக்கை விட்டுட்டு வந்தோம். பைக் என்ன வரான்னு சொன்னீங்க வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த விதத்தால் வந்து பைக்கு தாண்டாலும் இந்த விதத்தால் வேணும். அது வந்து பைக்குக்கு சேதம் வந்து உருவாகும் என்றதால தான் நாங்கள் பைக் வண்டி பாடிட்டு வந்தாங்க. மற்றபடி தண்ணிக்குள்ளே தாண்டாலும் அந்த பைக் வந்து ஓடக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கும். கொஞ்ச நாளில் அது ஓட நிலைமைக்கு போயிடும். அந்த ஒரு காரணம் தான். சரி, நாங்கள் இப்படியே விட்டுட்டு பாருங்க வந்து 10 சொல்லி இது வந்து எரிக்கலைன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து வளர்ந்து நிற்குதுன்னு சொல்லி பாருங்க. கடல் இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே, அதாவது தொலைவில் இருந்தால் கூட கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த கடலில் சத்தம் வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து ஒதுங்கி இருக்குது. போத்தல்கள் எல்லாம் பாதையில் போய்க்க அதிக அளவுக்கு இந்த போத்தல்கள் வந்து அடிவர சவுண்ட் அதிகமாக கேட்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒதுங்கி ஒன்றோட முட்டுப்பட்டு தான் அந்த சவுண்டு வருது. பேங்க் அப்படி ஒதுங்கி போயிருக்குன்னு சொல்லி இந்த குளத்தை பார்த்தாலே கிட்டத்தட்ட கடல் மாரி தானே இருக்குது. நான் உங்களுக்கு ட்ரெண்டுக்கு வித்தியாசம் காட்டுறேன் பாருங்க. இது வந்து காற்றழுத்தத்தில் இருக்கிற குளம் வந்து இந்த இடத்துல வந்து வண்டு இருக்கிறதால இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காற்றழுத்தம் இல்லாமல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல காற்றழுத்தம் இல்லாமல் இருக்குது. வண்டு இருக்கிறதால இந்த காற்று வந்து ஏழை பிடிக்க லெவலாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி காற்றழுத்தத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்க தேவைக்கு செட்டு எல்லாம் கட்டியிருக்கீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள்ளாம் பெருமைன்னு சொல்லி நினைக்கிறேன். தான் தேவி காட்டு வைக்கணும். அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணிக்கெல்லாம் நடந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி போயிட்டு பார்ப்போம் கடலை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம். பாருங்க அந்த சென்ட்ரி நான் தூரத்தில் ரெண்டு காட்டினான். ஸோ இது வந்து அமைக்கப்பட்ட சந்தை கூட கூட்டி துப்புரவாக இருக்குன்னு சொல்லி பாருங்க.
அந்த கூடி துப்புற வைக்கிறதுல அந்த காற்றுனால இந்த மண்ணெல்லாம் போயிடுது நீட்டாக இருக்கு. கடலை பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து சந்தைக்காக கட்டப்பட்ட கிணறு. இதை பார்ப்போம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு சொல்லி. குளமட்டத்துக்கு தான் இருக்குதா, குளமட்டத்தை விட கொஞ்சம் மேலே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. கடலை பாருங்க எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்குன்னு சொல்லி. வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கிறதா. அடையாள டைமா இருக்கும். என்னடாப்பா இதுக்கு போய் பாருங்க கடலை எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த கடல்ல பாத்தீங்கன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனைன்னா ஸ்கேட்டிங் பண்ணா ஆளை தேடி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கடல் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 15 அடிக்கு கிட்ட உயருது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ விலங்கையில பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் சின்ன சின்ன மட்டும் தான். கிட்டத்தட்ட 1-2 ஓட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 15 அடிக்கு மேல உயருது. வந்தா காட்டுறேன்னு பாருங்க. இந்த இடத்துல உயரம் அந்த அளவுக்கு பெரிய ஓட்டு தெரியல. சுனாமி ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இது போன்ற காணொலிகள் உங்கள் கிராமங்கள் உங்கள் விவசாயங்களை வந்து எடுத்து உங்களுக்கு நேரில் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பெல் பண்ணி 4 செலக்ட் பண்ணுங்க. முடிந்த அளவு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கள். இது போன்ற காணொலிகள் மென்மேலும் பார்ப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி.